ஆருத்ரா தரிசனம் வருஷத்துக்கு ஒரு முறை மார்கழி மாசம் பௌர்ணமி இன்னைக்கு வரும். அந்த தினத்தன்னைக்கு இதை செஞ்சு சாப்பிடுவோம். இதை செய்யறதுக்கு ஒரு டம்ளர் பச்சரிசியை சூடான இலுப்பச்சட்டியில போட்டு நல்ல பொன்னிறமா வர வரைக்கும் வறுக்கணும். இது அரிசி மாவும் வெல்லமும் போட்டு செய்யற திருவாதிர களி தான். இந்த களி கூட நிறைய காய்கறிகளை போட்டு சாம்பார் செய்து சாப்பிடுறது வழக்கம். இது பாருங்க, பொன்னிறமா வறுத்தாச்சு. இதை ஒரு தட்டுல கொட்டி ஆற வச்சுட்டு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் பயத்தம்பருப்பையும் சிவக்க வறுத்து ஆற வச்சுக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்து எடுக்க 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இதோ பாருங்க, பொன்னிறமா நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இது ரெண்டுத்தையும் கலந்து மிக்சியில கொரகொரப்பா அரைச்சு எடுத்துன்னு வரலாம். இதே மாதிரி கொரகொரப்பா இருக்கணும். களியை ஈஸியா பண்றதுக்கு ஒரு குக்கரை எடுத்துக்கலாம். நம்ம ஒரு டம்ளர் அரிசியை எடுத்துட்டதுனால இதுக்கு 3 டம்ளர் தண்ணி தேவைப்படும். அதே போல 1.25 டம்ளர் வெல்லமும் தேவைப்படும். இது ரெண்டுத்தையும் குக்கர்ல போட்டு வெல்லம் கரையிற வரைக்கும் கொதிக்க விடலாம். வெல்லம் கரைஞ்ச பிறகு டஸ்ட் இல்லாம வடிகட்டி எடுத்துக்கலாம். மேலும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு 1 டேபிள் ஸ்பூன் பாதியா வேக வச்ச துவரம் பருப்பையும் அதுல போட்டு கொதிக்க விடலாம். இதுலயே ஏலக்காய் பொடியும் போட்டுடுவோம். மேலும் 5 நிமிஷம் நல்ல வாசனை வர வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கிற அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமா இடது கையால கொட்டிண்டு வலது கையால இடைவிடாம கலரிண்டே இருக்கணும். அப்பதான் மாவு கட்டி பிடிக்காம இருக்கும். இப்ப பாருங்க, எல்லா மாவையும் போட்டாச்சு. இது பார்க்க தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா விடாம கிளறினா 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ள நல்லா கட்டி ஆகிடும். இதோ பாருங்க, இது கொஞ்சம் கொஞ்சமா கட்டியாகி வந்துருக்கு. இந்த சமயத்துல அடுப்பை சிம்மில் வச்சுட்டு குக்கரை போட்டு மூடி கொஞ்ச நாளே வேக விடணும். இதே மாதிரி வெல்லமும் அரிசியும் வச்சு வெள்ளை சீடை பண்ணி என்னோட சேனல்ல காமிச்சிருக்கேன். அதையும் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க. 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை குக்கரை திறந்து நல்லா கிளறி விடணும். இதே மாதிரி 3லேருந்து 4 முறை செஞ்சோம்னா நல்லா களி வெந்து பொல பொலன்னு வந்துடும். இது பாரம்பரியமா கிராமத்துல செய்யறது வழக்கம். இதே மாதிரி பாரம்பரியமான உணவுகளை என்னோட வரும் வீடியோல பண்ண போறேன். அதை பார்த்து என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்க. அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோ பாருங்க, இந்த களி கட்டியா பதமா வந்துடுத்து. 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு கிளறிட்டு மீதம் வச்சிருக்கிற ஏலக்காய் பொடி, திருகி வச்சிருக்கிற தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி மூடி போட்டு மூடி வச்சிடணும். இதுக்கு மேலே வெயிட்டையும் போட்டு வச்சுட்டோம்னா இன்னும் நல்ல பொல பொலன்னு வந்துடும். பிறகு இதில் ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு உருகிய பிறகு முந்திரி பருப்பை சிவக்க வறுத்து களியில் போட்டு நல்லா கிளறிட்டோம்னா பொல பொலன்னு களி ரெடி. இது கூட வெண்ணெயும் எல்லா கறிகாயும் போட்ட சாம்பாரும் போட்டுண்டு சாப்பிட்டோன்னா நல்லா அட்டகாசமா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. உங்க முன்னாடி இன்னும் 2 வீடியோ இருக்கு, அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.